வணக்கம். SSC GD 2024 கேட்ட கேள்வி. ரூபாய் 7200 PQR என்பவர்களுக்கு 1/2:4:3/2 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் R என்பவருக்கு கிடைக்கும் தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் இருக்காங்க. PQRன்னு இப்ப ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா Pக்கு 1/2 பங்கு கிடைக்குமா, அதே மாதிரி Qக்கு 4 பங்கு கிடைக்குமா, Rக்கு 3/2 பங்கு கிடைக்கும். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு வேல்யூம் பிராக்ஷன்ல இருக்கு. இப்ப நம்ம இந்த பிராக்ஷனை நார்மல் நம்பரா மாத்தணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா கீழே உள்ள இந்த ரெண்டை வச்சே மேலையும் பெருக்கிடலாம். இப்ப பாருங்க, பெருக்கல் 2. நம்ம கண்டிப்பா இதை பண்ணும்போது எல்லாத்துலயும் பண்ணிடணும். அப்ப நமக்கு இங்கேயும் பெருக்கல் 2, இங்கேயும் பெருக்கல் 2. நமக்கு பாத்தீங்கன்னா கீழே உள்ள ரெண்டும் மேல உள்ள ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்ப நமக்கு மிச்சம் 1 மட்டும் கிடைக்கும். இங்க நமக்கு 2 4 8 கிடைக்கும். இங்க நமக்கு 2 கேன்சல் ஆகி நமக்கு மிச்சம் 3 மட்டும் கிடைக்கும். அப்ப நமக்கு மொத்தம் Pக்கு 1 பங்கு கிடைக்குது, Qக்கு 8 பங்கு, Rக்கு 3 பங்கு. அப்ப நமக்கு மொத்தம் பாத்தீங்கன்னா 9 12 பங்கு மொத்தமா இருக்குது. நமக்கு Rக்கு கிடைக்கும் தொகை தான் கேட்டிருக்காங்க. Rக்கு மொத்தம் 3 பங்கு இருக்குது. ஓகேயா? அப்ப நமக்கு மொத்தம் 12 பங்குல Rக்கு 3 பங்கு கிடைக்குது. மொத்த ரூபாய் எவ்வளவு? மொத்த ரூபாய் 7200 ரூபாய். 7200. இப்ப பாருங்களா, இப்ப நம்ம இதை கேன்சல் பண்ணலாம். 1 12 12, 6 12 72, மிச்சம் 2 0 இருக்குது. 3 × 600 கிடைக்குது. 3 6 18 கிடைக்கும். மிச்சம் 2 0 இருக்கு, போட்டுக்கலாம். அப்ப நமக்கு ஆன்சர் 1800 கிடைக்குது. அப்ப நமக்கு Rக்கு 1500 ரூபாய் கிடைக்கும். இதே மாதிரி Qக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க.